குருவே சரணம், குருவே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நாம் இன்று சிறப்பு வாய்ந்த பதிவுகளை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று நவகிரகத்தின் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகம்னாலே பலருக்கு பயம் வருது. செவ்வாய் நன்மை செய்வாரா, தீமை செய்வாரா, திருமணத்தை பண்ணி கொடுப்பாரா, திருமணத்தை தடை பண்ணுவாரா, வேறு எதுவான பிரச்சனைகளை கொடுப்பாரா அப்படின்னு ஒரு சாரார் பயப்படுறாங்க. ஒரு சாரார் செவ்வாயினாலே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த இருவருக்கும் அற்புதமான நல்ல பலன்களை தரக்கூடிய செவ்வாய் பகவானுடைய சிறப்புகளை நம்ம பார்த்து அவருக்கு நம்ம எந்த விதமான பரிகாரம் செஞ்சால் செவ்வாய் பகவான் இன்னும் மேலும் அருளாசைகள் தருவார் என்று பார்ப்போம். செவ்வாய் பகவான் காலபுருஷனுடைய 1ஆம் வீட்டுக்கும் 8ஆம் வீட்டிற்கும் அதிபதி. செவ்வாய் பகவான் தான் மிக அற்புதமான ஒரு தைரிய கிரகம், சக்தி, எனர்ஜி அப்படின்னாலே செவ்வாய் தான். வாயுள்ள ஒரு கிரகம் என்று சொன்னால் அது செவ்வாய் தான். செவ்வாய் பகவானாலே மங்களகாரகன் என்ற ஒரு பெயர் உண்டு. மங்களம்னா என்ன? நல்லது. வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய மங்களம் எதுவாக இருந்தாலும் கல்யாணம், படிப்பு, அதே சமயத்தில் சொத்து, சுகம், தொழில், பதவி, பட்டம், இது எல்லாம் நமக்கான மங்களம், பாக்கியம், சந்தோஷம், வெற்றி, இது எல்லாம் கொடுப்பது யாருன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் தான் நமக்கு தைரியத்தை கொடுப்பவன், வீரியத்தை கொடுப்பவன், வேகத்தை கொடுப்பவன். இதுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரகன். அப்பேற்பட்ட செவ்வாய் பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் அவங்களுக்கு சொத்தோடும் சுகத்தோடும் தைரியமாகவும் எந்த முடிவு எடுத்தாலும் தைரியமாக முடிவெடுப்பாங்க. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தைரியமாக இருப்பாங்க. பயங்கிறதே இருக்காது. துணிஞ்சு செய்வாங்க. அப்படின்னா அவங்களுக்கு செவ்வாய் பலம்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு செவ்வாய் பலம் ஆகிட்டால் நிறைய தகராறுகளை ஈடுபடுவாங்க. இந்த தகராறுகள் அவர்களை தேடி வரும். ஆனால் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துவாங்க. அந்த கட்டுப்படுத்தக்கூடிய எனர்ஜி, சக்தி அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு முழுமையாக உண்டு. செவ்வாய் பகவானுடைய ஆசீர்வாதம் பெற்ற லக்னமோ ராசியோ மிகச்சிறந்த ஆளுமையாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு பயத்தை கொடுக்கும். அவங்க பேசினாலே ஒரு பயத்தை கொடுக்கும். அவங்க சொல்லுக்கு மற்றவர்கள் கட்டுப்படுகின்ற அற்புதமான ஒரு விஷயத்தையும் செவ்வாய் பகவான் கொடுப்பார். அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார்? நல்ல நிலைமையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. நல்ல நிலைமை இல்லாமல் தீநிலையில் இருக்காரா? அல்லது இந்த நடக்கக்கூடிய திசை உங்களுக்கு செவ்வாய் திசையா, செவ்வாய் புத்தியா, செவ்வாய் அந்தரமா, செவ்வாய் பாவகிரகத்துடன் சேர்க்கை பெற்றிருக்குதா, எங்கள் செவ்வாயோட நல்ல பலனை பெற முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? உங்களுக்கு சொத்து வேணும், சுகம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. செவ்வாய் பகவானுடைய வழிபாடு எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் பகவானுக்கு உண்டான கிழமை, அவருடைய ஆகர்ஷண சக்தி அதிகம் உள்ள நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையில் சூரிய உதயத்திலிருந்து 1 மணி நேரம், காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9, இந்த 3 நேரங்களில் அவருடைய சக்திகள் இந்த பூமியில் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்தில் நாம் எப்படி எடுப்போம் கேட்டிங்கன்னா, காலையில் 6 to 7 செய்வதே மிக சிறப்பு. ஒருவேளை செய்ய முடியாதவர்கள் இரவு 8 to 9 செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மிக எளிமையானது, மிக வலிமையானது. தெய்வீக பரிகாரங்கள், உடனே பலன் தரக்கூடிய அற்புதமான பரிகாரங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த தெய்வீக இந்த பரிகாரங்களை செய்வதற்கு என்னென்ன விஷயம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் கணையம், வாழை இலை, தேங்காய், வாழைப்பழம், துவரம்பருப்பு ஒரு 5 கிலோ கண்டிப்பாக தேவை. அதை தவிர்த்து மண் அகல் விளக்கு 7 தேவை. இதை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா போதுமானது. காரமான உணவுப் பொருள், ஒரு சாம்பார் சாதம், ஒரு தக்காளி சாதம், எது உங்களால் முடியுதோ அந்த பூஜைக்கு ரெடி பண்ணிக்கங்க. இது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7 நீங்கள் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு தலவாழை இலை விரித்து துவரம் பருப்பு இல்லை, துவரை, நவதானியத்தில் உள்ள துவரை, அந்த துவரையை நீங்கள் கீழே இலைகளை பரப்பணும். பரப்பிட்டு அதன் மேல் ஒரு மண் களையத்தை வைக்கணும். மண் களையத்தை வைத்து அதில் நீர் ஊற்றி பச்சை கற்பூரம், ஏலக்காய், மஞ்சத்தூள், இது 3ம் போட்டு மேலே மாவிலை வைத்து அதற்கு மேல் தேங்காய் வைத்து அதற்கு மேல் செண்பக பூ இருந்தால் வைக்கலாம். அல்லது நல்ல சிகப்பு அரளிப்பூ, நாட்டுப்பூ, சிகப்பு அரளி இருந்தால் அருமையாக அந்த அரளியால் மாலையாக போடுங்க, இல்லை மாலை கொஞ்சம் வைங்க. அந்த அரளிப்பூ போட்டு அதற்கு கீழே நீங்கள் 7 மண் அகல் விளக்கில் இந்த நல்லெண்ணெய் விட்டு திரி போட்டு, அதே போல் கீழே என்ன பண்ணணும், துவரையை பரப்பி கலசத்தை பார்த்த மாதிரி 7 மண் விளக்கில் தீபம் ஏற்றிடும். தேங்காய் பழம் உடச்சி வச்சுட்டு
இப்போ நாம் செவ்வாய் பகவானுக்கான 108 அஷ்டோத்திர நாமாவளியை சொல்லணும். அஷ்டோத்திரம் என்றால் என்ன? 108 நாமாவளி. அந்த 108 நாமாவளி என்பது செவ்வாய் பகவானை புகழக்கூடிய நாமாவளியாக இருக்கணும். அதோடைய பீஜ மந்திரமாக இருக்கணும். எது உங்களுக்கு தெரியுதோ நீங்கள் அதை கட்டாயம் சொல்லலாம். இல்லை காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் காயத்ரி மந்திரம் சொல்லலாம். எது வேணாலும் சொல்லலாம். உங்களுடைய விருப்பம்தான். கட்டாயம் செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பூஜையை செய்யணும். இந்த பூஜையானது இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சால் மந்திரம் சொல்லுங்கள். இல்லை நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், அதை நீ 108 முறை சொல்லுங்கள். ஓம் ஹ்ரீம் பௌமாய நமக அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் ஹ்ரீம் செவ்வாயே நமக, ஓம் ஹ்ரீம் பௌமாய நமகன்னு சொல்லலாம். அல்லது ஓம் ஹ்ரீம் செவ்வாய் நமக, செவ்வாயே நமக, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது 108 முறை நம்ம மனசார சொல்லணும். நைவேத்தியமாக என்ன சொல்லணும்? சாம்பார் சாதம் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா தக்காளி சாதம் சொல்லியிருக்கேன். இதில் எது உங்களால் முடியுமோ அதை செஞ்சு பூஜைக்கு படைச்சிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களால் முடிஞ்சால் வெளியில் 4 பேர்த்துக்கு கொடுக்கலாம். இதை கட்டாயம் எத்தனை வாரம் செய்யணும்? ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை என்று நீங்கள் கரெக்டாக 14 வாரங்கள் செய்யணும். 14 வாரமும் இந்த செவ்வாய் பகவானுக்கு உரிய இந்த வழிபாடு, இந்த தெய்வீக பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யணும். ஒரு 5 வாரத்தை கடந்துட்டாலே செவ்வாய் பகவானுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை இல்லாத தைரியம் உங்களுக்கு கூடும். உடம்புல எனர்ஜி இறங்கின மாதிரி இருக்கும். ஒரு பயங்கர சுறுசுறுப்பாக இருக்கும். ஆள் ஷார்ப்பாக இருப்பீங்க. உங்கள் பேச்சில் நல்ல ஷார்ப்னஸ் தெரியும். உங்கள் பேச்சில் ஒரு வீரம் கிடைக்கும். வேகமாக நடக்க ஆரம்பிப்பீங்க. உடம்புல இனம் புரியாத ஒரு மாற்றங்கள் நிகழும். இது நிகழ்ந்துட்டாலே செவ்வாயினுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். சொத்து வாங்கணுங்கிற எண்ணங்கள் வந்துடும். திருமணம் தாமதமாக இருக்கவங்களுக்கு திருமணத்துக்கு என்ன செய்யலாம், ஏன் இந்த தாமதம் அப்படிங்கிறத சில முடிவுகளை எடுப்பீங்க. தடைப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, எதில் நமக்கு நெகட்டிவாக இருக்குது, இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து மடமடன்னு அந்த நெகட்டிவான விஷயத்தையெல்லாம் நீங்கள் அதை உடச்சி மீண்டும் வெளியில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் ஒத்தரும். சொத்தில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா பிரச்சனை தீருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்தில் வில்லங்க இருக்குன்னா அதை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற எண்ணங்கள் கிடைக்கும். சொத்து விற்கலையா அதை விற்கிறதுக்கான வழிகள்லாம் கிடைக்கும். வாங்கக்கூடிய வழிகளும் கிடைக்கும், விற்கிறதுக்கான வழிகளும் கிடைக்கும், வில்லங்கம் இருந்தாலும் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும். இது எல்லாம் இங்கே செவ்வாய் பகவான் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சிக்கிட்டு இருக்குதுங்கிறதுக்கான அறிகுறிகள் தான் இந்த பரிகாரம். இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட நல்ல பயன் அடையுது அப்படிங்கிறத பாருங்கள். ஆனால் 14 வாரம் முறையாக நீங்கள் பூஜை செஞ்சு தான் இதை முடிக்கணும். அந்த கலச தீர்த்தத்தை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த கலசத்தை முடித்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மேலே தெளிச்சிக்கிட்டு ஒரு செடிக்கு ஊற்றிடுங்க. இதுவே போதுமானது. துவரையை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, துவரையை கட்டாயமாக பசுமாடு கொடுக்கலாம், இல்லது ஓடுற தண்ணியில் விட்டுறலாம். இது ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செஞ்சிட்டிங்கனாவே அந்த அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய மந்திர ஆற்றல் முழுமையாக உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து மனசில் இருக்கிற அந்த தைரிய குறைவெல்லாம் நீங்கி வளம் கிடைக்கும், உடல் வளம் கிடைக்கும், மனோபலம் கிடைக்கும், ஆன்ம பலம் கிடைக்கும், வைராக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவ்வாய் பகவானுடைய சிறப்புகள் பரிபூர்ணமாக செய்யுங்க. செவ்வாய் பகவானை பூஜை பண்ணுங்கள். உங்கள் பல அற்புதங்கள் நடக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த நல்லதொரு பதிவில் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகநாத் குருஜி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்.